இந்த வீடியோ மூலமா நீங்க எந்த ஒரு அனாலிசிஸ் பண்றதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த 6 ஸ்டெப்ஸை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா டிசைர்டு ரிசல்ட் கிடைக்கும். இதுதான் அந்த 6 ஸ்டெப்ஸ். ஒன்னொன்னா பார்க்கலாம். கிளீன் அண்ட் ரீகோட் டேட்டா யூஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணும்போது நமக்கு மோஸ்ட் ஆஃப் த வேரியபிள்ஸ் என்ன மெஷர்மெண்ட்ல இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்ல தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங் டேட்டா வச்சு நம்மளால அட்வான்ஸ்டு அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஃபார்ம்ல ஈஸியா ஒரு சின்ன ஸ்டெப் மூலமா பண்ணிடலாம். அதுக்காக கிளிக் டிரான்ஸ்ஃபார்ம், இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் ரீகோடுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த வேரியபிளை நம்ம ஸ்ட்ரிங் டு நியூமரிக் மாற்ற போறோமோ அதை ரைட்ல மூவ் பண்ணிக்கணும். இப்போ இந்த வேரியபிள் சேஞ்ச் ஆக போகுது இல்லையா, நியூ வேரியபிளா மாற்ற போகுது. அதனால ஜென்டர் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இங்க ஆட் நியூ நேம் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கணும். யூஸ் சேம் ரீகோட் ஸ்கீம் ஃபார் ஆல் வேரியபிள் அப்படிங்கிறது 1 2 3 அப்படிங்கிறது காமன் ஃபார்மேட்டா இருக்கும். ஸோ நம்ம இதை அப்படியே கொடுத்துக்கிட்டோம்னா அது ரீகோட் பண்ணிடும். ஓகே, இப்போ ஃபீமேலுக்கு 1 மேலுக்கு 2. இந்த இடத்துல பாருங்க, அட் லாஸ்ட்ல புதுசா ஒரு வேரியபிள் கிரியேட் ஆயிருக்கும். இந்த இதுதான் இதோட வேரியபிள் எடுத்து பார்த்தாலும் நம்ம வேல்யூஸும் கொடுக்க வேண்டியது இல்லை, அதுவாகவே சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த வேரியபிள் வியூல போய் இந்த லாஸ்டா இருக்கிற இதுல பார்த்தோம் அப்படின்னா அதுவே கொடுத்துரும். 1னா என்ன 2னா என்னங்கிறது அதுவே வேல்யூஸும் கொடுத்துருக்கும். ஸோ இந்த மெத்தட்ல நம்ம எல்லா வேரியபிள்ஸோட நேமுமே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரீகோடு முடிஞ்சது. இப்போ நம்ம எப்படி டேட்டாவை கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். இப்போ நியூமரிக் ஃபார்ம்ல மாத்தினதுக்கு அப்புறமும் சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா காலம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். பட் இதுல டிஃபால்ட்டா சம் எக்ஸ்ட்ரா காலம்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ரைட் கிளிக் பண்ணி கிளியர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து தேவையில்லாம கிரியேட் ஆகிருக்கிற எக்ஸ்ட்ரா வேரியபிள்ஸை ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் இந்த லாஸ்ட் ரோல கூட டாட்ஸ் கிரியேட் ஆயிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க 2 டைப் பண்ணிட்டு டெலீட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எல்லா ரோவுமே என்ன ஆகும்னா டாட் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ இதுல கிளியரா தெரியலன்னா நம்ம பெர்சன்டேஜ் அனாலிசிஸ் போட்டு பார்க்கும்போது இது கிளியரா தெரியும். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் ஃப்ரீக்வன்சி பார்ப்போம். ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் கூட மூவ் பண்ணிடுறேன். மூவ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா, ஸோ என்னோட டோட்டல் சாம்பிள் சைஸ் 120, ஆனால் இதுல மிஸ்ஸிங் சொல்லி 1 காமிக்குது. இப்போ அது நெக்ஸ்டா ஒரு 2 வச்சு டெலீட் பண்ண இல்லையா. ஸோ இது இந்த ஒரு வேரியபிள்ல மட்டும் இல்ல, எல்லா வேரியபிளுமே அது இந்த டாட் அப்படிங்கறது எடுத்துக்கும். செல்லுமே இருக்கும், அந்த ரோ ஃபுல்லா இருக்கும். அப்போ அதே என்ன பண்ணிடலாம், நம்ம கிளியர் கொடுத்துடலாம். செகண்ட் ஸ்டெப், ஏதாவது ஒரு செல் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு அப்படின்னா அந்த செல்ல எந்த வேல்யூஸுமே இல்லை அப்படின்னா என்ன பண்றது. இப்போ ஏதாவது ரெஸ்பாண்டன்ஸ் எந்த வேல்யூமே கொடுக்கல. இப்போ இன்கம் கேட்டிருக்கோம், அதுல எந்த இன்கமும் கொடுக்கல. இல்ல 5 பாயிண்ட் ஸ்கேல்ல டேட்டா கேட்டிருக்கோம், 5 பாயிண்ட் ஸ்கேல்ல எதுவுமே கொடுக்கல. இப்போ நம்ம மேனுவலா நம்ம என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அது தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் எதெல்லாம் எந்தெந்த வேரியபிள்ல மிஸ்ஸிங் டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் மிஸ்ஸிங் வேல்யூ கொடுத்து சேஞ்ச் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இந்த இன்கம்ங்கிற வேரியபிளை பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 இடத்துல டேட்டாஸ் இல்லை. இப்போ இந்த இடத்துலயும் டேட்டா இல்லை, இந்த இடத்துலயும் டேட்டா இல்லை. இப்போ இந்த டேட்டா இல்லாம இருக்கும்போது நம்ம அந்த ரெஸ்பாண்டன்ட டெலீட் பண்ணிடணுமா அப்படின்னு பார்த்தா தேவையில்லை. ரீப்ளேஸ் மிஸ்ஸிங் வேல்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எத்தனை மிஸ்ஸிங் வேல்யூ இருந்தாலும் அதுவே ஒரு ஆவரேஜ் வேல்யூவை பேஸ்ட் ஆன் ரிமைனிங் ரெஸ்பாண்டன்ஸ் வேல்யூ அதை எடுத்துக்கும். ஸோ அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்ல போய் ரீப்ளேஸ் மிஸ்ஸிங் வேல்யூங்கிற இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எந்த வேல்யூக்கு மிஸ்ஸிங் வேல்யூ இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரீக்வன்சில போய் கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மூவ் டு தட் வேரியபிள் இன்டு நியூ வேரியபிள். ஸோ இதுல இன்கம் _1 புது வேரியபிள் நேம் நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். ஜஸ்ட் கிவ் ஓகே. இந்த ஃபைல்ல லாஸ்ட் காலத்துல நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணி புதுசா கிரியேட் பண்ண வேரியபிள் காலம் கிடைக்கும். இந்த மாதிரி
ஈவன் 5 பாயிண்ட் ஸ்கேல்ல ஏதாவது மிஸ்ஸிங் வேல்யூனாலும் சேம் மெத்தட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் 2 இதை டெலீட் பண்ணிட்டு அகெயின் சேம் ஸ்டெப்பை பண்ணி பார்க்குறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் ரீப்ளேஸ் மிஸ்ஸிங் வேல்யூ லாய் T4 மூவ் பண்றேன், கிவ் ஓகே. ஸோ பார்த்தோம்னா அட் லாஸ்ட் டிஃபால்ட் அதுவே 4 அப்படிங்கிறது எடுத்துக்குது. ஸோ அவுட்லேயர்ஸ், இந்த அவுட்லேயர்ஸ்னால நம்மளுடைய எந்த ரிசல்ட்டுமே எஃபெக்ட் ஆகும். அதனால டேட்டா கலெக்ட் பண்ணும்போதே உங்களோட சாம்பிள் சைஸை விட ஒரு எக்ஸ்ட்ரா 10 or 20 கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ஹவுஸை எப்படி டெலிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஆர்டர் அமௌண்ட் வேரியபிள் பாருங்க, இப்போ எல்லாருமே ஆவரேஜா 1500 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பாண்டோட மந்த்லி ஆன்லைன் ஷாப்பிங் அமௌண்ட் வந்து 6000 அப்படின்னு நான் என்டர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ரெஸ்பாண்டோட வேல்யூ அவுட்லேயரா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிடலாம். அதுக்கு கிளிக் அனலைஸ், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் எக்ஸ்ப்ளோர்ல நம்ம எந்த வேரியபிள், நார்மலா எல்லா வேரியபிளுமே ரைட்ல மூவ் பண்ணி அவுட்லேயர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரே ஒரு வேரியபிள் மூவ் பண்றேன், ஆர்டர் அமௌண்ட் மூவ் டு டிபெண்டன்ட் லிஸ்ட். ஸோ இந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல போய் அவுட்லேயர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஓகே கண்டினியூ ஓகே. ஒரு பாக்ஸ் பிளாட் கிடைக்கும். அந்த பாக்ஸ் பிளாட் மூலமா ஈஸியா நம்ம வந்து அவுட்லேயர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இதான் இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு, இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் ஸ்டார் போட்டு 1, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் வந்து அவுட்லேயர் அப்படிங்கிறது. இப்போ இது அடுத்த ஸ்டெப் நார்மாலிட்டி. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும். ஒரு டேட்டா நார்மாலிட்டி ப்ரூவ் பண்ணுச்சுன்னா அதை நம்ம பாராமெட்ரிக் டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். இந்த நார்மாலிட்டி செக் பண்றதுக்கு முன்னாடியே இந்த அவுட்லேயர்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா மேக்சிமம் உங்களுக்கு டேட்டா நார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ ஈஸியா நமக்கு நார்மாலிட்டி ப்ரூவ் ஆகிற ஒரு மெத்தட்னு பார்த்தா இதுதான், ஸ்கியூனஸ் அண்ட் குரோட்டோசிஸ். இதுல இந்த ரேஞ்ச் தான். இந்த அமௌண்ட்ல 6000 வச்சிருக்கேன். இப்போ நார்மாலிட்டி செக் பண்ணுவோம். சப்போஸ் நமக்கு நார்மாலிட்டி ப்ரூவ் ஆகல அப்படின்னா இந்த அவுட்லேயர்ஸை நம்ம செக் டெலீட் பண்றதுனால இந்த நார்மாலிட்டில எந்த அளவுக்கு எஃபெக்ட் வருதுங்கிறத பார்க்கலாம். QQ பிளாட்ஸ் மூலமா கூட நார்மாலிட்டி பார்க்கலாம். பார்த்தா தெரியுதா, இந்த ஒரு டாட் வந்து இந்த இடத்துல தனியா இருக்குது, அந்த லைனோட சேர்ந்து இல்லை. ஸோ இது வந்து அவுட்லேயர். ஸோ கிளிக் அனலைஸ், டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இல்லை எக்ஸ்ப்ளோர்ல போய் எந்த வேரியபிளுக்கு நம்ம வந்து நார்மாலிட்டி செக் பண்ணணுமோ அதை ரைட்ல மூவ் பண்ணிட்டு ஆப்ஷன்ல ஸ்கியூனஸ் அண்ட் குரோட்டோசிஸ் செக் பண்ணிடலாம். கண்டினியூ ஓகே. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்கியூனஸ் அண்ட் குரோட்டோசிஸோட வேல்யூ 1. ஸ்கியூனஸோட வேல்யூ 1 பாயிண்ட் சம்திங் வருது, குரோட்டோசிஸோட வேல்யூ 6 வருது பாருங்க. ஸோ -7 to +7 ரேஞ்சா இருந்தாலும் இது 6ங்கிறது சம்வாட் ஹை தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு நார்மாலிட்டி பேஸ் டெலீட் பண்ணாம நம்ம நார்மாலிட்டி செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ரிசல்ட் வருதுன்னு காமிக்கிறதுக்காக தான் பண்ணேன். இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸ் வந்து அவுட்லேயரா இருந்துச்சுல. இப்போ நான் இதை கிளியர் பண்ணியிருந்தேன். கிளியர் பண்ணிட்டு ஒன்ஸ் அகைன் நார்மாலிட்டி செக் பண்றேன்னா நமக்கு வந்து எப்படி நார்மாலிட்டி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, என்டையர் வேல்யூ டிஃபர் ஆகுது. இங்க 1.258 இருந்தது, இந்த இடத்துல -0.010 வருது. அதே மாதிரி இங்க குரோட்டோசிஸ்ல 6 இருந்தது, இந்த இடத்துல -0.105. இப்போ எந்த அளவுக்கு ஒரு அவுட்லேயர் வந்து மற்ற டேட்டாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 5 ரிலையபிலிட்டி. இது நார்மலா லிக்விட் ஸ்கேல் டேட்டாக்கு பார்ப்பாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் மட்டும் மிக்ஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் கொஸ்டின் செப்பரேட்டா, நெகட்டிவ் கொஸ்டின் செப்பரேட்டா. தேர்ட் ரேஞ்ச் இதுதான். 0.7க்கு மேல கிடைச்சிச்சுன்னா ஓகே, 0.9க்கு மேல கிடைச்சிச்சுன்னா எக்ஸலண்ட். எனிவே சம்டைம்ஸ் நமக்கு 0.7க்கு கீழே எல்லாம் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அது எதனால 0.7க்கு கீழே கிடைக்குது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மாலிட்டி ஸ்கேல் டேட்டாக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். லிக்விட் ஸ்கேல் டேட்டாக்கு நார்மாலிட்டி செக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் 3 or 4 வேரியபிள்ஸ் ஆட் பண்ணி டோட்டலோ ஆவரேஜோ கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு நம்ம நார்மாலிட்டி செக் பண்ணலாம். ரிலையபிலிட்டியை எப்படி செக் பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அனலைஸ்ல போய் ஸ்கேல்ல இருந்து ரிலையபிலிட்டி
அனாலிசிஸை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் CF1 to CF4 அப்படிங்கறது தான் மூவ் பண்ண போறேன். இந்த 4 வேரியபிள்ஸ்ல மூவ் பண்ணி அதோட ரிலேபிலிட்டி ரேஞ்ச் என்னங்கறத பார்க்கலாம். இந்த ரிலேபிலிட்டி வேல்யூ வந்து 0.790. ஸோ இது வந்து நமக்கு அக்செப்டபிள் ரேஞ்ச் ஆஃப் ரிலேபிலிட்டி கிடைக்குது. சப்போஸ் அக்செப்டபிள் ரேஞ்ச் கிடைக்கலனா என்ன பண்றது? இப்போ எல்லா வேரியபிள் இப்போ லாஸ்டா இருக்கிற அந்த T1 to T4 அந்த 4 வேரியபிளை ரைட்ல மூவ் பண்ணி ரிலேபிலிட்டி செக் பண்ணலாம். கிவ் ஓகே. இதோட ரிலேபிலிட்டி எவ்வளவு கிடைக்குன்னா 0.60. ஸோ நமக்கு அக்செப்டபிள் ரேஞ்சை விட கம்மியா கிடைக்குது. இதோட ரீசன் என்ன அப்படின்னா ஒரு கார்லேஷன் வந்து இங்க இல்லை அப்படிங்கறதா. ஃபார் எக்ஸாம்பிள் கார்லேஷன் போய் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கார்லேட்ல போய் பைவேரியட் கார்லேஷனை செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த ரிலேபிலிட்டி கிடைச்ச 4 வேரியபிளை மூவ் பண்ணி அதோட கார்லேஷன் எப்படி இருக்கு, ரிலேபிலிட்டி கிடைக்காத 4 வேரியபிள்ஸ் மூவ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட கார்லேஷன் பாருங்க, எல்லா கார்லேஷன் வேல்யூவும் 0.4க்கு மேலதான் இருக்குது. CF1க்கும் CF2க்குள்ள கார்லேஷன் 0.465. இந்த மாதிரி கார்லேஷன் பிட்வீன் வேரியபிள்ஸ் மோர் தென் 0.4 இருக்கு. ஆனா another 4 வேரியபிள்ஸ்க்கு கார்லேஷன் செக் பண்ணி பார்ப்போம். அதாவது T1 to T4 வேரியபிளுக்கு மூவ் பண்ணுவோம். இதுல வந்து 0.6 தானே நமக்கு ரிலேபிலிட்டி கிடைச்சிச்சு. ஸோ இதோட கார்லேஷன் செக் பண்ணணும். 4க்கு மேல இருக்குது. ஆனா T1 to T3யோட ரிலேஷன்ஷிப் 0.280 தான் இருக்குது. T4க்கு கூட ஓகே தான் 0.3. இந்த இடத்துல பாருங்க T2க்கும் T3க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எந்த டேட்டா எந்த கேட்டகரியில வருது அப்படிங்கறத நம்ம கிளியரா தெரிஞ்சாதான் கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் நம்ம அப்ளை பண்ண முடியும். இப்ப நம்ம ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருக்க கொஸ்டின் எந்த ஆர்டரும் இல்லை அப்படின்னா அது வந்து கேட்டகரிக்கல் டேட்டா, ஆனா அதுல ஆர்டரும் இல்லை அப்படின்றது அது நாமினல் மெஷர்மெண்ட்ல வருது. இதே வந்து நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்க கொஸ்டின்ல சம் ஆர்டர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலோ இன்கமோ ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகுதுன்னா கேட்டகரிக்கல், பட் இது ஆர்டர் இருக்கறனால அது ஆர்டினல் டேட்டால வருது. பட் குவான்டிடேட்டிவ் இன்ஃபர்மேஷன் நம்ம கிடைக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, ஸ்கேல் டேட்டால வருது. ரெண்டு மெத்தட்ல கேட்டிருக்கேன். சம்டைம்ஸ் நம்ம ஓப்பன் டைப்பாவும் கேட்போம், க்ளோஸ் டைப்பாவும் கேட்போம். சப்போஸ் இப்போ ஓப்பன் டைப்பா கேட்டிருந்தோம் அப்படின்னா மந்த்லி இன்கம்மா அவங்க டைரக்டாவே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி டேட்டாவா என்னன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஸ்கேல்ல மெஷர் ஆயிருக்கு. ஆனா நீங்க ஆப்ஷன் கொடுத்திருக்கீங்க, அப்ப இதுல சம் ஆர்டரும் இருக்கு பாருங்க, அப் டு 25,000 25,000 to 50,000 இது ஒரு ஆர்டர் இருக்கு. அதனால இது கேட்டகரிக்கல் டேட்டா ஆர்டர் இருக்கிறதுனால இது வந்து ஆர்டினல் டேட்டா. இப்போ ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல எந்த ஆர்டரும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிராண்ட்ல நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கலாம், ஆப்பிள் கூட ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கலாம். இப்போ இதுல எந்த ஆர்டரும் இல்லை, ஆனா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து நாமினல் டேட்டா. டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் மெஷர்மெண்ட்டை ஏன் தெரிஞ்சுக்கணும் சொல்றேன்னா, நீங்க நம்ம இந்த டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எந்தெந்த டூல்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்குது. இப்போ நீங்க ஒரே ஒரு ஸ்கேல் டேட்டா வேரியபிள் வச்சிருந்தீங்கன்னா ஒன் சாம்பிள் டி டெஸ்ட் அப்ளை பண்ணலாம். ஒரு ஸ்கேல் டேட்டாவும் நாமினல் டேட்டால ரெண்டு குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிராண்டா இருக்கலாம், இல்ல மெயில் ஃபீமேலா இருக்கலாம். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்கிற ஒரு கொஸ்டினா ஒரு ஸ்கேல் டேட்டாவோட கம்பேர் பண்றீங்கன்னா அந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் சாம்பிள் டி டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். 2 ஸ்கேல் டேட்டாவை கம்பேர் பண்றீங்க அப்படின்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கம்பேர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர்டு டி டெஸ்ட். ஸோ இதுதான் ரீசன் மெயினா நம்ம வந்து ஏன் மெஷர்மெண்ட் ஸ்கேலா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. இதேதான் நான் பாராமெட்ரிக் டெஸ்ட்டுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.